இந்து மத கோவில்களில் ஒரு கணக்கு இருக்குது. கிழக்க பார்த்து தெய்வம் இருக்கணும், வாசற்படி இந்த டைரக்ஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்து மதத்தின் ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா, திசைகளுக்கு தெய்வீகம். கிழக்கு திசை அதுக்கு ஒரு மரியாதை, வடக்கு திசை அதுக்கு ஒரு மரியாதை. உத்தமம் கிழக்கு. சங்க இலக்கியத்தில் பெருவாயின் முள்ளியார் என்ற புலவர் ஆச்சார கோவை என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அது சதாச்சாரம் என்ற வடநூலுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மங்களமான விஷயங்களை கிழக்க பார்த்து செய்யணும். சாப்பிடும்போது கிழக்க பார்த்து சாப்பிடணும். படுத்து தூங்கும்போது கிழக்க தலை வச்சு படுக்கணும். கிழக்க கால் நீட்டக்கூடாது. சவரம் பண்ணும்போது கிழக்கு நோக்கி சவரம் பண்ணக்கூடாது. கிழக்கு சூரிய உதயத்தினுடைய திசை, புனிதமான திசை. வடக்க தலை வச்சு படுக்காதீங்கன்னு சொல்கிறோம். தெற்கு திசை யமனுடைய திசை, அதனால் தெற்கு தலை வச்சு படுக்காதீங்க, தெற்கு கால் நீட்டலாம். இப்படி திசைகளுக்கு தெய்வீகம் சொன்னார்கள். இன்னென்ன காரியத்தை இன்னென்ன திசையை நோக்கி செய்யணும்ட்டு. அதன்படி கோவிலுடைய வாசற்படி எப்படி அமையும், கர்ப்பகிரகம் எப்படி அமையும், சாமி எந்த பக்கம் பார்த்துருக்கும், இதெல்லாம் இருக்குது. ஸ்ரீரங்கம் ஒரு கோவில் மட்டும் எக்ஸப்ஷன். என்னன்னா, பெருமாள் தெற்க நோக்கி இருப்பார். மற்ற கோவில்களை பார்க்க முடியாது. காரணம் என்ன? விபீஷண ஆழ்வான் ராமனிடம் அன்பளிப்பாக ரங்கநாத பெருமாளுடைய விக்கிரகத்தை வாங்கிக்கிட்டு வரான். அந்த ரங்கநாத பெருமாளுடைய விக்கிரகம் இலங்கைக்கு போச்சுன்னா அரக்கர்கள் பலம் அதிகமாகிடும். அது பகவானுக்கு சம்மதம் இல்லை. பாரத தேசத்தை விட்டு பெருமாள் வெளியே போகக்கூடாது அப்படின்னு நினச்சார்.